இப்போ வெயிட் லாஸ்க்காக நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதனால வந்து நிறைய பிரச்சனை தான் வந்திருக்கக்காண்டி, அதுலேயும் ப்ராப்பரான ரிசல்ட் வந்து வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இந்த வெயிட் லாஸ்க்காக அப்படின்னா, அவங்களுக்கு இந்த குடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த லோ பேக் பெயினும் சேர்ந்து வர்றதையும் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம இந்த ப்ராப்பராக அதிகமான எக்ஸசைஸ் இல்லாமல் ஈஸியான எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயத்தில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம பாடி வந்து நிறைய தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்கும். தண்ணி வந்து குடிக்கணும். அது எவ்வளோன்றதையும் நான் இப்போ ஃபார்முலாவோடு சொல்கிறேன். இப்போ நம்ம கிலோ வந்து 1 கிலோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னா 50 ml தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இந்த தண்ணி சத்து எப்போ நம்ம உடம்புல கம்மியாகுதோ அப்போ அந்த இடத்துல வெயிட் கெயின் ஆகிறதுக்கும்